திரு இதயத்துல்லா, இது ஒரு மெஷர்ட் அப்ரோச்சா சரியான விஷயமா நீங்க தெரியல. இன்னைக்கு எல்லா விமர்சனமுமே என்ன வருது, இன்னும் பில்லு வந்து தாக்கல் செய்யவே படல. யாருக்கு எத்தனை தொகுதி எந்த மாநிலத்துக்கு பிரிய போகுதுன்னு தெரிய போறது இல்ல. பெண்களுக்கு மேடம் சொன்னது போல 250 பேருக்கு மேல பெண்கள் நாடாளுமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு. அப்போ இதையே ஆரம்ப கட்டத்திலே எதிர்க்கணும். யார் எதிர்க்கிறா? முதலமைச்சர் எதிர்க்கிறாரு. சரி, முதலமைச்சர் காங்கிரஸ் எதிர்க்கலையோ? ஒரு நிமிஷம், முதலமைச்சர் ஏன் எதிர்க்கிறாரு? 3 விஷயங்கள் சொல்றாரு, ரொம்ப தெளிவா புரிந்து கொள்ளணும். இதுவரை நீங்களே சொன்ன மாதிரி இந்த சட்டம்னா என்ன கொண்டு வர போறாங்கிறத தகவல் இதுவரையும் தெரியல. உங்களுக்கு எனக்கு இல்ல, என்ன கொண்டு வர போறாங்கன்னு தெரியும், எண்ணிக்கை தெரியாது. அதாமா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை சொல்லணுமா இல்லையா? எதுவுமே தாக்கல் பண்ணாதான் சார் சொல்லுவாங்க. 16ஆம் தேதி தான் சார் தாக்கல். ஒரு நிமிஷம், இது போன்ற விஷயங்களை மற்ற கட்சிகளோட உட்கார்ந்து முடிவு பண்ணு. இது ஒரு சாதாரண டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்னு போடணும் சார். அதுல நீங்க எல்லாருமே இருப்பீங்க, எல்லா கட்சியும் இருப்பீங்க. நிச்சயமா நான் சொல்ல வேண்டியது இத 2 விஷயம். முதல்ல விளக்கம் சொல்லல. 2வது, இந்த நேரம் இந்தியாவில் கால் பகுதி ஏரியாவில் தேர்தல் நடக்குது. தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மேற்கு வங்காளம், அதே மாதிரி தமிழ்நாடு, கேரளா, இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இதை செய்யலாம். அடுத்த கேள்வி. 3வது கேள்வி, நீங்க கொண்டு வரக்கூடியதுல திருமதி சோனியா காந்தி ஒரு கட்டுரை எழுதினாங்க. அந்த கட்டுரையை எடுத்து தமிழக முதல்வர் பேசுறாரு, பெரிய மீட்டிங்ல பேசுறாரு. என்ன சொல்றாரு? நாங்க ஏற்கனவே 50 விழுக்காடே கொடுத்துட்டோம். எதுல? உள்ளாட்சியில. ஆமா, அது மட்டுமல்ல, உள்ளாட்சியில வந்து அந்த 33 பல மாநிலங்கள் அமல்படுத்திட்டோம். 2வது, இந்த சட்டத்தை நாங்க தான் உங்க எல்லா கட்சியோட ஆதரவோட கொண்டு வந்தோம் சொல்றாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கொண்டு வந்துட்டோம். 11 வருஷமா கொடுக்காம இன்னைக்கு மகளிர்ங்கிற பேர்ல நீங்க இதை கொண்டு வர்றத 2-3 விஷயங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுகின்ற மாநிலம் கேரளா, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு ஆளுகின்ற ஒரு நேரத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு வாரம் கழிச்சு ஏன் வைக்கக்கூடாது? 10 நாள் கழிச்சு ஏன் வைக்கக்கூடாது? ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இதை ஏன் இந்த மாதிரி நீங்க மூடு மந்திரமா பண்றீங்க? இதைத்தான் அழகா இன்னைக்கு கார்கே அவர்கள் சொல்லியிருக்காரு, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்க இந்த சட்டத்தை ஆதரிக்கிறோம், நாங்க தான் கொண்டு வந்தோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் 50 விழுக்காடு டீலிமிட்டேஷனே ஆதரிக்கிறீங்க. நாங்க விளக்கம் சொல்லுங்க. எதுவா இருக்கட்டும், நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்திய மக்களுக்கு வழக்கு இப்படி விளக்காதனால தான் பல சட்ட மசோதாக்கள் விவசாய விஷயங்கள்ல நீங்க விளக்கமா சொல்லறதுனால பிரச்சனை வந்து நீங்க வாபஸ் வாங்குனீங்க. பல விஷயங்கள் நீங்க வாபஸ் வாங்குனதுக்கு என்ன காரணம்? மக்கள்கிட்ட போய் சேரல. பல போராட்டங்கள் ஏன் நடந்துச்சுன்னா அதை விளக்கமா சொல்லாம போராட்டங்கள் நடந்த பிறகு பில்லுல பிரச்சனை இல்ல, அது விளக்கம் கொடுத்து சரியா மக்கள்கிட்ட சொல்லாததான். ஆமா, இதைத்தாமா விவசாய சட்டம் நல்ல சட்டம், அது சரியா சொல்லல மக்கள். விவசாய சட்டம் நல்ல சட்டம். நல்ல சட்டமோ அல்ல சட்டமோ அதை சரிப்படுத்தணும் தான் சொல்றோம். நீங்க மக்கள்கிட்ட விளக்கம் கொடுக்கலன்னு தான் சார் சொல்றீங்க. சார், நான் விளக்கம் கொடுக்கற சொல்ல இந்த மேட்ரு, எந்த மேட்ரு? நீங்க தான் விவசாய சட்டத்தை கொண்டே வந்தீங்க. இல்ல நான் சொல்றது, நாங்க தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம். ஆனா நியாயமான ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம். இந்த கேள்வி நீங்க பேசவே விட மாட்டீங்க. 4 கேள்வி கேட்டீங்க, ஒரு கேள்விக்கு பேச விடலாம். இல்ல சார், எனக்கு அதிர்ச்சியா இருந்தது, அதனால தான் கேட்டேன். நீங்க விவசாய சட்டத்தெல்லாம் உங்களுக்கு அதிர்ச்சியே நல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க தேவையில்லாம வாபஸ் வாங்கிட்டீங்க. தேவையில்லாம வாபஸ் வாங்க நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. அதுதான் சொல்றேன். என்ன காரணம்னா அதை முறைப்படுத்தி விவசாயிகளை கூப்பிட்டு விளக்கம் கேட்டு இதை செய்யலாமான்னு கேட்டு சம்பந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்கள கேட்கணும். இப்போ என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு? இப்போ உதாரணமா, அதாவது பங்களாதேஷுக்கு நம்ம நெசவாளிகள் அவங்க ஏற்றுமதி பண்ணா 0% தான் அமெரிக்காவில். நம்ம இந்தியாவுடைய நெசவாளிகள் அனுப்பினா எவ்வளவு தெரியுமா? 18%. நம்முடைய விவசாய பொருட்கள் அங்கே அனுப்பிச்சா 18%. ஆனா அமெரிக்காவில் வெறும் 46 பில்லியன் வாங்கிட்டு இருந்தோம். நம்ம 146 வாங்க வேணும்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. ஆமா ஜாமின்னு சொல்றோம். நீ இதுவரை 0ல இருந்து 6% கட்டின, இனிமே 18 கட்டுன்னு சொன்னா அதையும் கேட்டுட்டு வர்றோம். இத விளக்க மக்களுக்கு சொல்லக்கூடாதா? இதுதான் இப்ப டெல்லி. இப்ப வந்து நீங்க டாரிஃப் வார்க்கு போயிட்டீங்க இல்லையா? இப்போ எல்லாமே என்ன சொல்ல வரேன், எதையுமே சுயமா உங்களுக்கு தீர்க்கமா முடிவுகள் எடுக்க தெரியாம ட்ரம்ப் சொன்னா நீங்க கேக்குறீங்க, மத்தவங்க சொன்னா கேக்குறீங்க. இது ஒரு விஷயம். படிப்படி உள்ள மாநிலம் தானே தமிழ்நாடு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்கிறார்? வேற ஒண்ணும் இல்ல. 2001 மக்கள் தொகையில தமிழ்நாடு 4.1 கோடி, பீகார் 4.3 கோடி. சரி, ரொம்ப கம்மி. இன்றைக்கு 13.5 கோடி பீகார். தமிழ்நாடு
இன்னைக்கு வெறும் 8 கோடி. அப்ப நாங்க ஒன்றிய அரசு சொன்ன குடும்ப கட்டுப்பாடு மற்ற கல்வி எல்லாத்தையும் செஞ்சதுக்கு எங்களுக்கு இந்த வஞ்சனை தேவையாங்கிறது தான் அவருடைய கேள்வி. இல்ல சார், நீங்க வஞ்சனை தேவையான்னு எப்ப கேட்கணும்னா இந்தந்த மாநிலத்துக்கு இவ்வளவு சீட்டுன்ற ஃபைனல் பட்டியல் வந்த பிறகு அதை பார்த்துட்டு கேட்கணும். அதான் சகோதரி சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு அசம்ஷன்ல எல்லாம் கேக்குறீங்கன்றது. திரும்பவும் சொல்றது அசம்ஷன்ங்கிறது இல்ல. நம்ம கேள்வி இதை ஒரு பெரிய விஷயத்தை ஏன் முன்கூட்டி சொல்ல இந்தியாவுடைய காங்கிரஸ் உடைய தலைவர் சார் முன்கூட்டி சொல்ல நீங்க போன வருஷமே கூட்டம்லாம் போட்டு எதிர்த்துட்டீங்க சார். இந்த மேட்டரை முன்கூட்டி தெரியாம தான் எதிர்த்தீங்களா? நீங்க நாங்க பேசுறதை விட இந்தியாவுடைய கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்றத்தில் தலைவராக இருக்கிற ஒரே ஒரு படிக்கிற பாருங்க. அனைத்து கட்சிகளின் கருத்து அறிவதற்கு மத்திய அரசுக்கு விருப்பம் இல்லை. கிரண் ரிஜிஜு ஒரு கடிதம் எழுதுறாரு. யாரு? கார்கேஜிக்கு. கார்கே பதில் சொல்றாரு, மாறாக இந்த விவகாரத்தில் அரசியல் லாபம் அடைவதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சொல்றாரு. அவர் கேட்கிறார் இந்த கேள்வி, நீங்க நம்ம கேட்கறது இல்ல, மிஸ்டர் கார்கே கேட்கிறாரு, திருமதி சோனியா காந்தி கேட்கிறாங்க, நீ என்ன கொண்டு வர போறீங்க, என்ன செய்ய போறீங்க, இத கொஞ்சம் முன்கூட்டி ஒரு மாசம் முன்னால வேணா, 10 நாளைக்கு முன்னால வேணா, ஒரு வாரத்துக்கு முன்னால கேட்க கூடாதான்னு கேட்கறாங்கம்மா. இதுதான் முதல்வர் கேட்கிறாரு. நாங்க படிப்பறிவு உள்ள மாநிலம் சொன்னாங்கல்ல, படிப்பும் அறிவும் இருக்கிறதுனால தான் முதல்வர் ஸ்டாலின் கேட்கிறாரு. எடப்பாடியார் கேட்கல, திரு விஜய் கேட்கல. இதுதான் விஷயம். கேட்போம். திரு இதயத்துள்ள விஜயோட அறிக்கையை தான் எதிர்பார்க்கறாங்க மக்கள் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. நீங்க எல்லாம் அறிக்கை கொடுத்துடலாம், 10,000ன்றீங்க 8,000ன்றீங்க, ஆனா அவர் என்ன சொல்ல போறாருன்றதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்கா இல்லையா? அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா மக்களை சென்றடைஞ்சிருமா இல்லையா? இதற்கு முன்னே ஏதாவது மக்கள் விஷயங்கள்ல மக்கள் பணிகள்ல அவர் இருந்து முதல்வராகவோ அல்லது வேற அரசியல் கட்சியில இருந்தோ சொல்றது ஏதாவது செஞ்சிருக்காரு. என்ன சொல்றாரு? உங்க வீட்டில கார் இருக்க வேண்டும், உங்கள் வீட்டில் ஸ்கூட்டர் இருக்க வேண்டும். இதுக்கு பேர் வாக்குறுதியா? இல்ல முடியாத வாக்குறுதி நிறைய கொடுத்துட்டாரு. சொல்ல வரேன். ஆரம்பிச்சாரு முத சொல்றதுல ஏதாவது பாசிபிள் இருக்கான்னு மக்கள் நம்ம தெரியும். யார் சொன்னதை செய்வார்கள், யாரு சொல்லாததையும் செய்வார்கள் மக்களுக்கு தெரியும். அதுதான் இன்னைக்கு விஷயம். இப்ப எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை திரு கார்த்திக் சிதம்பரம் எம்பி தலைமையில் நானும் சேர்ந்து தான் தயார் பண்ணோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இன்னைக்கு பெண்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, யார் சொத்து வாங்கினாலும் பெண்கள் முதல் சொத்து வாங்கினா அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லைங்கிற ஒன்ன தெளிவா சொன்னார். விபத்து யார்? காங்கிரஸ்ல சொல்லு. காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை. நீங்க திமுக ஆட்சிக்கு வந்தா அதை நீங்க வாங்கி தந்துருங்க. நாங்க அழுத்தம் கொடுப்போம், முயற்சி எடுப்போம். அது மட்டும் இல்ல, விபத்துங்கிறோம். விபத்து இல்லாம ஒரு ஓட்டுநர் கொண்டு வந்தார்னா அவருக்கு நீங்க பரிசு கொடுக்கணும். அப்பதான் மற்றவர்களும் அந்த நிலைமை போவாங்க. இப்படி பல்வேறு ஒரு புதிய விஷயங்களை நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே இந்த 2000 ரூபாய்ங்கிறத எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதை நாங்க கொண்டு வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு என்ன விஷயமோ அதை பூரா தெளிவா கொண்டு வந்திருக்கோம். இப்போ நான் சப்ஜெக்டுக்கு வர்றேன். நீங்க இன்றைக்கு யாரு 18 வயசுல 25 வயசு வரை மொத்தம் 15% மக்கள் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பின்னால போறதுல 15 18 விடலை பருவம் வாக்குகள் இல்லாத பருவம். இந்த 25ல ஒரு பகுதியை எடுத்தா கூட 15ல பாதி அவங்களுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா 25 வயசுல இருந்து 40 வயசுல உள்ளவங்க 30%. அந்த அவர்கள எத்தனை % போடுவாங்கிறது இப்ப முக்கியம். 40 வயசுல இருந்து 60 வயசு உள்ளவங்க ஒரு 30%, 60க்கு மேல உள்ளவங்க 15. இதுதான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வாக்காளருடைய பட்டியலை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதனால எது எப்படி இருந்தாலும் இந்த வாக்காளர்கள் மூலமாக நீங்க இந்த கூட்டம் வர்ற கூட்டம் பல ஊர்கள் இருந்து ஒன்று சேர்ற ஒரு கூட்டத்தை வச்சு அவர் வெற்றி பெறுவார்னு சொல்ல முடியாது. அதனாலதான் வெற்றி பெற முடியாதவர்கள் எல்லாம் தர முடியாத வாக்குறுதி எல்லாம் தந்துகிட்டு இருக்காங்க. இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ட்ரம்ப் பேசினாரு, என் நண்பர் நாகராஜன் சொன்னாரு, இன்னைக்கு ஸ்பெயினோ பிரான்ஸோ நேட்டோ நாடுகளோ ட்ரம்ப் பேசுறது கேட்க தயாரா இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் எல்லாம் எதுக்குறாங்க, ட்ரம்ப் தவறான வழிகாட்டுதாருன்னு. இவர்கிட்ட பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்றதெல்லாம் கேட்கிறாரு, ஆமா சாமிங்கிறாரு. இந்திய மக்களுடைய விவசாயிகள், இந்திய மக்களுடைய நெசவாளிகள், இந்திய மக்கள் இருக்கக்கூடிய எல்லா தரப்பினரும் பாதிக்கப்பட்டா கூட ட்ரம்ப் சொல்றதை கேட்கிறோங்கிறது அவங்களுடைய விஷயம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பிரதமர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? இந்திய மக்களுக்காக தான் நிக்கணுமே ஒழிய. மூணாவது, சோனியா காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம்ங்கிறது இந்த அவசரமாக செய்யக்கூடிய கூட்டம் என்பது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இல்லை. அந்த பேர்ல எப்படி இந்திங்கிற பேர்ல சமஸ்கிருதத்தை திரிக்கிறாங்களோ அந்த மாதிரி
மாறாக மக்களவை தொகுதி மறுசீரமைப்புக்கு தான் இவ்வளவு கொண்டு வர்றாங்க. Okay. அப்ப அதையும் நீங்க எங்களுக்கு விளக்கம் கொடுக்கல. இது மிகவும் ஆபத்தானதாகவும் அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல். Okay. ஒரு அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இது போன்ற பெரிய திட்டங்களை கொண்டு வரும்போது மக்கள்கிட்ட நீங்க கேட்கணும், விளக்கணும். Okay. இது இல்ல. அதை விட நீங்க ரொம்ப முக்கியமா இப்ப நான் என்ன கேள்வி, நம்ம அதை தாண்டி வந்துட்டோம். விஜய் நிறைய விஷயம் உங்க தலைப்புக்கு நான் வந்துறேன். உங்க தலைப்புக்கு இப்ப அதிமுக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்க இந்தி திணிப்பு விஷயத்துல என்ன நிலைப்பாடு? ரெண்டு நான் சொல்லவே இல்லை, நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மெட்ரோ ரயில் வந்து கோவைக்கு கிடைக்கல, மதுரைக்கு கிடைக்கல, போபால்ல வந்துருச்சு, 5% கூட வெற்றி ஆகல. ஆனா நம்ம ஊர்ல 50% மேல வெற்றி கிடைக்கும். இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு நாளைக்கு 2222 ரூபாய் கூட சம்பாதிக்க அதிக வகை அந்த உயர் சாதியினருக்கு கொடுத்தாங்க இல்லையா? அந்த இடஒதுக்கீடு பத்தி இவங்களுடைய கருத்து என்ன? நீங்க கேட்டீங்க டெல்லி, அதுக்கு சொல்றேன். நம்மள 1 ரூபாய் வாங்கிட்டு 20-25 பைசா கொடுக்குறாங்களே தமிழ்நாட்டுக்கு, அவர்களுக்கு 1 ரூபாய் வாங்கிட்டு 2 ரூபாய் கொடுக்குறாங்களே. இதுல இன்னைக்கு அதிமுகவும் விஜயுடைய நிலைப்பாடு என்ன? அதே மாதிரி உங்களுக்கு நீட்டு போல அது வந்து எப்படி வருது? இன்ஜினியரிங் கல்லூரிக்கு வருது, ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வருது. இப்படி வந்தா அதுல இவருடைய நிலைப்பாடு என்ன? எல்லாருக்கும் எல்லா கல்வியும் கிடைக்காது. திருப்பரங்குன்ற விஷயத்துல இவருடைய நிலைப்பாடு என்ன? விஜய் அவர்களா இருக்கட்டும் அல்ல அதிமுக இருக்கட்டும், இதைத்தான் கேட்கிறோம். ஐஐடி ஐஐஎம்ல தொடர்ந்து வந்து இடஒதுக்கீடு புறக்கணிக்கப்படுது. இதுல அவங்களுடைய நிலைமை என்ன? அது மட்டும் இல்ல, நபார்டு வங்கி தேர்தல் கூட தமிழக மக்களுக்கு கிடைக்கல. அது மட்டுமல்ல, தமிழக வேலை வாய்ப்புல தமிழர்களுக்கே கிடைக்காம ஒரு சட்டத்தை முந்தைய அரசு எடப்பாடி அரசு போடுச்சு. அதன் நிலைமை என்ன? மூணாவது நீங்க தான் சொல்லணும். ஆட்சியில் இப்ப நீங்க நாங்க சொல்லணும். நான் சொல்ல வேண்டியது சொல்லுங்க சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு நீங்க என்ன உங்க ஆட்சியில் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. கொண்டு வந்து உதயமின் திட்டத்தை கொண்டு வந்து மாத்த முடிஞ்சா? உதயமின் மின்சார விலை ஏற்றத்துக்கு என்ன காரணம் சார்? தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இப்ப அமல்ல இருக்கா சொல்லுங்க சார். எது ஆட்சியில தானே இருக்கீங்க சார், உங்க கூட்டணி கட்சி தானே சார். போஸ்டலா இருக்கட்டும், ரயில்வேயா இருக்கட்டும், நெய்வேலியா இருக்கட்டும், நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மேட்டர் போறீங்க. தமிழ்நாட்டுல தனியார் துறையில சொல்லி முடிச்சிட்டு உங்க சப்ஜெக்ட் வர்றேன். இதுல 5% கூட நம்முடைய தமிழர்களுக்கு வேலை கிடைக்கல. அதுல இந்த விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு நீங்க கேட்டீங்கல்ல, இந்த தேர்தல் என்பது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்பதை முதல்வர் சொல்றதுல உண்மை இருக்கு. ஓகே, थैंक यू. இடைவேளை தமிழ்நாட்டுக்கு போற தேர்தல் பூச்சியாக இருக்கிறார்கள். வர பிரேக் அப்புறம் இடைவேளைக்கு பிறகு என்ன? சிஏஏ, முத்தலாக்கு, இந்த மாதிரி பல சட்டங்கள் சிறுபான்மைக்கு எதிராக கொண்டு வந்தாங்க. அதுல இவங்க நிலைப்பாடு என்ன? ஐயா மேல மேல கேள்வி கேட்டு போறதுக்கு நேரம் இல்ல. ஏதாவது ஒரு பதில் இருந்தா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழக முதல்வர் சொல்வது 100% உண்மை. கிளம்பிடுவோமா? 100% உண்மை. தமிழக முதல்வர் சொல்வது 100% உண்மை. 100% உண்மை.